وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலம் வெள்ளிக்கிழமை தினத்தன்று யார் நல்ல முறையில் குளித்து வாசனைகள் பூசி இமாம் மிம்பரில் வருவதற்கு முன்னர் பள்ளிவாயிலுக்குள் வந்து அமர்ந்து கொள்கிறார்களோ அவர்களுக்கு என்னென்ன நன்மைகளை தருவதாக வல்லவன் ரஹ்மான் சிலாகித்து சொல்லியிருக்கிறானோ அவை அனைத்தையும் எனக்கும் உங்களுக்கும் தந்தொருள வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையோடு இவ்வுரையை ஆரம்பம் செய்கின்றேன். இன்றைய ஜும்மா உரையுடைய கருப்பொருளாக நல்லறங்களின் மூலமாக ரமலானை அலங்கரிப்போம் என்கின்ற கருப்பொருள் எனக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அன்புள்ள சகோதரர்களே, ரமலானை பொறுத்த வரைக்கும் நானும் நீங்களும் ரமலானுக்கு புதிதானவர்கள் ஒன்று அல்ல. நாம் வளமையாக அல்லது வளமை போன்று தொண்டு தொட்டு நாம் எற்றைக்கு பருவ வயதை அடைந்தோமோ அல்லது எங்கள் தாய் தந்தையர்கள் முஸ்லிமாக இருக்கிறார்கள், அதன் மூலமாக இந்த நோன்பை பற்றி நானும் நீங்களும் அறிந்து வருகிறோம். ஆக இந்த ரமலானுடைய இந்த காலம் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் எனக்கும் உங்களுக்கும் நல்லதொரு சந்தர்ப்பத்தை வழங்கி இருக்கக்கூடிய காரணம் அமல்களினால் நாம் அதிகரித்து செல்ல வேண்டும், அல்லது எங்களுடைய பட்டியலில் நாம் நன்மைகளை அதிகமாக செய்து கொள்ள வேண்டும், பாவங்களை குறைந்தபட்சம் நாம் வளமையாக செய்தொழிக்கக்கூடிய பாவங்களையாவது சரி இந்த ரமலானோடு இல்லாது ஒழிக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் எனக்கும் உங்களுக்கும் ஒரு சந்தர்ப்பம் வழங்கி இருக்கிறார். ஆனால் நானும் நீங்களும் இமாம் இப்னுல் கய்யிம் அல் ஜௌஸி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லுவதை போல வளமையான நோன்பாளிகள் வளமையில் எப்படி எங்களுக்கு வருடம் நோன்பு வருகிறதோ அதே ஃபீலிங்கோடு நாம் நோன்பை கழித்து கொண்டிருக்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இன்றைக்கு நான் 10 நோன்புகளை நாம் கழித்திருக்கிறோம். கழிந்து சென்ற இந்த நோன்புகள் ஆரம்பத்தில் இருந்த வீரியமும் ஆர்வமும் இந்த 10வது நோன்பு வரைக்கும் இருக்கிறதா என்று கேட்டால், அதாவது 100க்கு ஒரு 50-60 வீதத்தால் குறைந்திருக்கும். ஒவ்வொரு நோன்புக்கு இடையிலான வித்தியாசத்தை நாம் யோசிப்போம் என்று சொன்னால், கழிந்த எல்லா நோன்புகளும் வாழ்நாளில் கழிந்த எல்லா நோன்புகளும் எப்படி கழிந்திருக்கும் என்று சொன்னால், ரமலானுடைய ஆரம்பத்தில் நான் ஒரு முடிவெடுத்திருப்பேன். இந்த நோன்புக்கு இவ்வளவு குர்ஆன் ஓத வேண்டும், அல்லது இந்த நோன்பையாவது சரி நான் முழுமையாக பிடிக்க வேண்டும், தராவீஹினுடைய தொழுகை செய்ய தொழ வேண்டும் என்கின்ற முடிவை நாம் எடுத்திருப்போம். ஆனால் இந்த 10வது நோன்பை மனதளவில் நாம் யோசிப்போம் என்று சொன்னால் எப்படி கழிந்திருக்கும் என்று சொன்னால், இந்த 10 மிஸ் ஆயிட்டு இன்ஷா அல்லாஹ் இனிமையாவது சரி நான் நோன்பை பிடிச்சிக்கணும், இந்த 10 மிஸ் ஆயிட்டு இந்த கொஞ்சம் அடுத்த நோம்புல சரி தராவிய தொழுவு கொள்ளுவோம், இந்த 10ல நான் கொஞ்சம் குர்ஆன் சரி ஓதல்ல, வார 20 நோம்புலையாவது சரி கொஞ்சம் குர்ஆன் ஓதி கொள்வோம் என்ற அளவில் கழிந்திருக்கும். சகோதரர்களே, நாம் மனதளவில் கையை வைத்து கேட்டிருப்போம் என்று சொன்னால், நாங்கள் செய்கின்ற வளமையாக செய்கின்ற அமல்களை கூட சில பொழுதுகளில் சரியாக செய்திருக்க மாட்டோம். வளமையாக நாங்கள் இஷா ஜமாத்தோடு தொழுதிருப்போம், தராவியுடைய காலம் 9 மணி மட்டும் தொழுவிப்பாங்க, இடையில ஜாயின் பண்ணிக்கலாம்னு முடிச்சிருப்போம். தானே இடையில ஜாயின் பண்ணிருப்போம். அந்த ரமலானுடைய ஒவ்வொரு நாளும் லுஹர் ஜமாத்தோடு தொழுதிருப்போம், அதாவது சுபஹ தொழுதுட்டு படுத்து தூங்கி 3 மணிக்கு எழும்பியவர்கள் எல்லாம் இருப்பார்கள். அப்ப அங்க மிஸ் ஆகக்கூடிய சந்தர்ப்பங்கள், எத்தனை தராவிகள் நாங்கள் தொழுதோம், 10 நோன்புகளுக்கும் எத்தனை ஜுசுக்கள், எத்தனை வசனங்கள், எத்தனை சூறாக்கள் ஓதி இருக்கிறோம் என்று சொன்னால் அல்லாஹ் போதுமானவன். பேசக்கூடிய நானும் கேட்கக்கூடிய நீங்களும் அமல்கள் விடயத்தில் நல்லறங்கள் விடயத்தில் மிக குறைவாகவே இருந்து கொண்டிருக்கிறோம். இதை பற்றி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகின்ற பொழுது எப்படி சொல்லுகின்றான் என்று சொன்னால், ரமலானுடைய ஆரம்பத்தில் நாங்கள் இந்த நன்மை செய்வதற்கு ரெடியாக இருக்க வேண்டும் என்று சொல்றான். முதல் அம்சம் ரெடியாக இருக்க வேண்டும். ரமலானுடைய ஆரம்பம் முதல் நோன்பு அல்லது அதுக்கு முன்னர் ஷாபானுடைய காலம், ரமலானுக்கு நாங்கள் ரெடியா இருக்கும். எப்படி ரமலானுக்கு ரெடி ஆகிற, நாங்க ஷெட்யூல் ஒன்று போடுறோம் சகோதரர்களே, நான் இந்த ரமலானை எப்படி நான் கழிக்க வேண்டும், கடந்து சென்ற ரமலானுகள் சரி இது பெய்து அடுத்ததை பாவிப்போம் என்று கழிந்து இருக்க,
இந்த ரமலானை நான் எப்படி கழிக்க வேண்டும் என்ற ஒரு ரெடியாகுதல் எங்களுக்கு தேவை சகோதரர்களே. நான் என்ன செய்வோமா அல்லது இப்படி செய்வோமா, இன்ன முறையில் நடந்து கொள்வோமா என்று ரமலானுக்கு நாங்கள் ரெடியாகி இருந்தால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்றான், அவர்கள் தயாராகி இருப்பார்கள், அவர்கள் தயாராகி இருப்பார்கள். அப்ப நீங்க கேட்டீங்க, சும்மா நீங்க கேட்டு பாருங்க, நானும் நீங்களும் வளமை சரி நோன்பு வருது நோன்பு பிடிப்போம், அதைத்தான் ஆரம்பமா இமாம் இப்னுல் கய்யிம் அல் ஜௌஸி ரஹிமஹுல்லாஹ் சொன்னாங்க, நானும் நீங்களும் வளமையான நோன்பாளிகள், நோம்பனா விட்டுக்கவே மாட்டோம். ஆனா நோம்ப பிடிச்சிட்டு பேச வேண்டியது எல்லாம் பேசுறது, செய்ய வேண்டியதெல்லாம் செய்யறது, தொழுகையா இல்ல, என்னென்ன பாவங்கள் செய்கிறாரோ என்னென்ன குற்றங்கள் செய்கிறாரோ நோன்பை பிடித்து கொண்டு எல்லாத்தையும் செய்யற. ஆனா நோன்பாளி, ஆனா என்னது நோன்பாளி. இதைத்தானே இமாம் இப்னுல் கய்யிம் அல் ஜௌஸி ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொன்னாங்க, வளமையான நோன்பாளிகள். வருடா வருடம் நோன்பு வருது, வருடா வருடம் நாங்கள் பிடிப்பதை போல இந்த நோன்பையும் நாங்கள் பிடித்திருக்கிறோம். ஆக அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்ற நேரம் நாங்கள் என்ன எண்ணங்களோடு இந்த ரமலானை எதிர்நோக்குறோமோ, ரெடி ஆகணும்னு சொல்றாங்களே, சிலவருக்கு இந்த தலை நோம்பு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அதைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னாங்க, ஷாபான நீங்க பிடிச்சி பழவுங்க, தலை நோம்புக்கு பிரச்சனை இருக்காதுன்னா. இப்ப நானும் நீங்களும் என்ன செய்ய ரெடியாக இல்லாததால ரமலானை கழிக்கின்ற காலங்களில் நாங்க ரெடி ஆகுவதற்கு ஒரு 10 நோம்பு தேவைப்படுது. சரியா உடலா ஃபிட்டாரு தொழுறதுக்கு 10 நோம்பு தேவைப்படுது, குர்ஆனை துறக்கிறதுக்கு இப்படி தேவைப்படுது சகோதரர்களே. காரணம் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபிகளார் மூலமாக சொல்லி காட்டுகிறான், நாங்க ரெடி இல்ல. நாங்கள் என்ன எண்ணத்தோடு இந்த ரமலானை எதிர்நோக்குறோமோ, சரி சிலாக்கள் எப்படி ஆரம்பிக்கிறாங்க, ரமலான் நோன்பு வருது, சரி நாங்க இன்னென்ன பிசினஸ் ஷெட்யூல வச்சுக்கொள்ற, இன்னென்ன சீசனுக்கு பிசினஸ் ஆரம்பிச்சு கொள்ற, இன்னென்ன மாதிரி செஞ்சு கொள்ற என்ற நிலையில் தான் நாங்கள் இந்த ரமலானை தொடர்கிறோம் சகோதரர்கள். நேற்று முன்தினம் ஒரு சகோதரர் வந்து சொல்லி சந்திக்கிறாரு, உதாரணத்துக்கு சொல்றேன், சந்திக்கிறாரு, மௌலை நாங்க ரமலான் எப்படி தெரியுமா கழிக்கிறோம், கஞ்சிலேயே நோன்பு பிடிச்சி கஞ்சிலேயே துறக்கிறோம், கஞ்சிலேயே நோன்பு பிடிச்சி கஞ்சிலேயே நான் நோன்பு திறக்கிறேங்கிறாரு. ஒரு மனவேதனையான ஒரு செய்தி சகோதரர்களே. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எனக்கும் உங்களுக்கும் சொன்ன செய்தி, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ரமலானில் அடிக்கின்ற காற்றை விடவும் வேகமாக தர்மம் செய்யக்கூடியவர்கள், அடிக்கின்ற காற்றை விடவும் வேகமாக தர்மம் செய்யக்கூடியவர்கள் சகோதரர்களே. நானும் நீங்களும் 10 நோன்புகளை நோட்டிருக்கிறோம். எங்களால் முடிந்தது ஒரு ஈச்சங்கனியாவது சரி நாங்கள் அடுத்தவருக்கு தர்மம் செய்தது. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள், நாளை மறுமை நாளையில் நீங்கள் அல்லாஹ்வோடு நேரடியாக பேசுவீர்கள். வலைசபை தர்ஜுமான், எந்த விதமான மொழிபெயர்ப்பாளர்களும் தேவைப்பட மாட்டார்கள். நீங்க ஒரு ஈச்சம்பழம் இல்ல, ஒரு ஈச்சம்பழத்துல துண்டு அப்படி பிச்சு கொடுத்தாலும் நரகத்தில் இருந்து நாங்கள் உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள். ஆக அன்புள்ள சகோதரர்களே, சென்ற அல்லது கழிந்த ரமலான்களை நாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், கழிந்த ரமலான்களை நாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் எப்படி கழிஞ்சிருக்கும்னா, நாங்க சரி அமல் செய்வோம் அல்லது நாங்க இப்படி செய்வோம் அல்லது இதே மாதிரி செய்வோம் என்று நாங்கள் சிந்தனை இருக்கும், எங்களால் செய்ய முடியாது. ஷைத்தான் உதாரணத்துக்கு ஒரு ஆள் ஷெட்யூல் போட்டிப்பாரு, எப்படி தெரியுமா, நான் எல்லா தராவிகளையும் நான் தொழுறேன் அல்லது குர்ஆனை ஓதுறேன், ஒரு நாள் மிஸ் ஆயிருக்கும். ஷைத்தான் வந்து அவனோட காதுல என்ன சொல்றான், மனதுல போடுறான், நீ வளமி நீ எல்லாம் ஓதுற ஆளா, நீ எல்லாம் தொழுற ஆளா, சும்மா என்னதுக்கு ஐடியான்னு சொல்லி மனதில போட்டத்தோட அவர் என்ன செஞ்சிடறாரு, தான் செய்த அமல்களை கூட விடக்கூடிய நிலைமையில் நாங்கள் மாறிவிடுகிறோம். ஆக அன்புள்ள சகோதரர்களே, இந்த ரமலானில் மிக முக்கியமான ஒன்று என்று சொன்னால், நாம் இந்த ரமலானுக்காக வேண்டி தயாராக இருக்க வேண்டும். இந்த ரமலானுக்காக வேண்டி தயாராக வேண்டும். நான் இப்படியான வேலை பளுக்கள் இருக்கிறது இல்லை என்று சொல்லவில்லை சகோதரர்களே. இந்த வேலை பளுக்களுக்கு மத்தியில் நான் எப்படி அமல் செய்ய வேண்டும், எவ்வளவு குர்ஆன் ஓத வேண்டும், எந்த தர்மங்கள் செய்ய வேண்டும். தர்மம் என்று சொன்னே நாங்க நிறைய எவ்வளவுக்கு யோசிக்க கூடாது சகோதரர்களே. ஒரு ஈச்சம்பளமாவது ஒரு நோன்பாளிக்கு, ஒரு நாள் நோன்பு திறக்கக்கூடிய உணவாவது ஒரு நோன்பாளிக்கு. இந்த செய்தியை நீங்க பாருங்க, நடுநிசி நேரம் வந்து சொல்றாரு, நாங்க கஞ்சிலேயே நோன்பு பிடிச்சி கஞ்சிலேயே திறக்கிறோம் என்கிறாரு சகோதரர்களே. என்னதொரு மனவேதனையான ஒரு செய்தி. இந்த நிலைகளை நாங்கள் உணர்ந்து கொண்டோம் என்று சொன்னால் தயாராக இருக்க வேண்டும். நாம் இந்த நோன்புக்கு இறைவா இன்னென்ன மாதிரி ஷெட்யூல், இந்த நோன்புக்கு நான் இன்னென்ன மாதிரி அமல் செய்யறேன், இந்த நோன்பு இன்னென்ன குற்றங்களை நான் விடுகிறேன். சிலாக்கள் இந்த அதாவது இந்த பீடி சிகரெட் கொடுக்குறாங்களுக்கு கூட என்ன செய்யறாங்க, இந்த ரமலான் நோன்பு பிடிக்கிற காலத்துல விட்டுட்டு மகரிபுக்கு நான் துவங்கிடுவாங்க. அல்லாஹ்வுக்காக வேண்டி எனக்கு என்னால் இதை விட முடியவில்லை,
அல்லாஹ்வுக்காக வேண்டி என்னால் விட முடியவில்லை சகோதரர்களே. ரமலானை நாங்கள் எப்படி பாவங்கள் சப்ஜெக்ட்ல ரமலான் எப்படி தெரியுமா நான் உணரணும். இதர காலங்கள்ல ஒரு பாவத்தை ட்ரை பண்ணி நாங்க விடலாம், ட்ரை பண்ணி கொஞ்சம் முயற்சி செஞ்சு விடலாம். ஆனா ரமலான்ல அப்படி அல்ல சகோதரர்களே. ஆபரேஷன் என்னது? சதையும் பிண்டவுமாக இரத்தங்கள் ஓட ஓட கலைந்தறியப்பட வேண்டியது. குற்றங்கள் எப்படி களைய ஆபரேஷன் நடக்கணும். அங்கு ரத்தம் ஓடும், துடிப்பாரு, கத்துவார். இதை போல நாங்கள் செய்கின்ற பாவங்கள் களைந்தறியப்பட வேண்டும். இதைத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்றாரு, அத்து லஹும் முத்தா. அவர்கள் ரமலானுக்கு தயாராகி இருப்பார்கள், ரமலானுக்கு தயாராகி இருப்பார்கள். நீங்க தயாராகிட்டீங்கன்னு கேட்டீங்கன்னா இப்படிதான் வேலை போல நிறைய காரணம் சொல்லுவார்கள். அதையும் அல்லாஹ் சொல்லிவிட்டு ஃபஸப்பத் அல்லாஹ் என்ன எண்ணங்களோடு இந்த ரமலானை அவர்கள் ஆரம்பிக்கிறார்களோ, என்ன எண்ணங்களோடு இந்த ரமலானை அவர்கள் எதிர்நோக்குகிறார்களோ, அதில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களை தரைப்படுத்தி இந்த ரமலானை அல்லாஹ் ஆரம்பிக்க வைப்பான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அழகாக சொன்னார்கள். ஆக அன்புள்ள சகோதரர்களே, முதல் அம்சம் ரமலானுடைய 10 கடந்து சென்று விட்டது சகோதரர்களே. எதிர் வருகின்ற வருடம் நானும் நீங்களும் அல்லாஹ் போதுமானவன் எங்களோடு இருந்தவர்கள் இன்றைக்கு ரமலானுடைய பாக்கியம் இல்லாமல் அருகிலே அழகாக தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அதே நிலைமை அல்லாஹ் எங்களுக்கு தந்து விடுவானோ தெரியாது. நாங்கள் இந்த ரமலானில் முதல் அம்சம் நாங்கள் தயார் நிலையிலே இருக்க வேண்டும். இறைவா, கடந்து சென்ற ரமலான் எங்களுக்கு ஒரு பிரயோசனம் இல்லாமல் கடந்து சென்று விட்டது. இந்த ரமலானிலாவது சரி சகோதரர்களே, சரியான அதாவது வகைப்படுத்தலோடு இவ்வளவு தொழுகைகள் நான் தொழுவேன். குறைந்தது அன்புள்ள சகோதரர்களே, மனதிலே கையை வைத்து கேட்டு பாருங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த தொழுகை இன்திலாரு ஸலா, ஒரு தொழுகையிலிருந்து இன்னொரு தொழுகையை எதிர்பார்ப்பதை ரபாத், யுத்தம் என்று அல்லாஹ் வர்ணிக்கிறான். அல்லாஹ் எப்படி சொல்றான்? தொழுகை அல்லாஹ் வர்ணிக்கின்ற பொழுது யுத்தம் செய்வதை போன்றவர் வர்ணிக்கிறான். முன்பின் சுன்னத்துகளை நியமமாக இந்த 10 நாளைக்கு தொழுதவர்கள், முன்பின் சுன்னத்துக்கள் 10 நாளைக்கு அல்லாஹ் நியமமாக, சரி மத்தத்தை விடுங்க, நியமமாக தொழுதேன் என்று சொல்லக்கூடியவர்கள் இந்த 10 ரமலானுடைய காலத்தில் மாத்திரம் தஹஜ்ஜத்தை அதாவது தராவீகை சரியாக தொழுதவர்கள் அல்லாஹ் போதுமானவன். என்னையும் சேர்த்து நாங்கள் தயார் நிலையில் இன்னும் ரமலானுக்கு இல்லை. எப்படி பெருநாளைக்கு தயாராகிறோமோ, எப்படி பிசினஸுக்கு தயாராகிறோமோ, இன்னொரு அம்சங்களுக்கு தயாராகிறோமோ, நோம்பு ஒன்றுலாம் உடுப்படுத்து முடிச்சு, நோம்பு ஒன்றுலாம் ரெடி ஆகியாச்சு. நோம்பு 15 போக்குல எல்லாம் பெருநாளைக்கு ஃபுல்லா ரெடி ஆயிட்டோம் சகோதரர்களே. பிசினஸா சரி, நாங்க இந்த நோம்புக்கு இவ்வளவு டார்கெட் 1 கோடிக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியாச்சு. ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதற்கு அழகிய சிறந்த ஒரு விளைநிலத்தை தருகிறான். நானும் நீங்களும் இன்னும் பங்குரோத்துக்காரர்களாக, இன்னும் பிச்சை அமலுடைய விடயத்தில், ஈமானுடைய விடயத்தில் இன்னும் நானும் நீங்களும் யாசகம் கேட்கக்கூடியவர்களாக மாறிவிட்டோம். புரிந்து கொள்ள வேண்டிய முதல் அம்சம் சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய இந்த ரமலானை நல்லறங்கள் செய்வதற்கு முதல் நாம் தயாராக வேண்டும், முதல் தயாராக வேண்டும். எவ்வளவு தயாராகிறோம் என்பது மிகவும் முக்கியமான ஒரு அம்சம். இது முதல் அம்சம். இரண்டாவது அம்சம் என்ன என்று சொன்னால் அல் முஹாசபா. இந்த தயார்படுத்தலில் நாங்கள் இந்த 10 நோன்புகளுக்கு இடையில் கொஞ்ச நேரம் உட்கார்ந்து ஒவ்வொரு நோன்பும் எப்படி கழிந்தது என்பதை நாங்கள் முஹாசபா செய்ய வேண்டும். இந்த முஹாசபா மிகவும் எங்களுடைய வாழ்நாளில் மிக முக்கியமான ஒன்று சகோதரர்கள். முதல் நோன்புக்கும் இரண்டாவது நோன்புக்கும் இடையில் நான் விட்ட தவறுகள் என்ன, இந்த முதல் நோன்புக்கும் இரண்டாவது நோன்புக்கும் இடையில் என் மூலமாக விடுபட்டது என்ன, நான் செய்தது என்ன, இப்படி நீங்க முஹாசபா செய்தோம் என்று சொன்னால், இது போல முஹாசபா சுய பரிசோதனையை செய்தோம் என்று சொன்னால் நானும் நீங்களும் நன்மைகளை அதிகரித்துக் கொள்ள முடியும், நன்மைகளை அதிகரித்துக் கொள்ள முடியும் சகோதரர்களே. இந்த முஹாசபா என்ற ஒன்று இல்லை என்று சொன்னால் அல்லாஹ் போதுமானவன். நன்மைகள் செய்வதில் ஒரு போதும் நாங்கள் அதிகரித்துக் கொள்ள, ஒரு சுபஹான் அல்லாஹ் கூட நாங்கள் அதிகமாக செய்து கொள்ள மாட்டோம். இந்த முஹாசபா ஒரு 10 நோன்புக்கு இடையில் நாங்கள் 6 சுபஹ் தொழுகையிலிருந்து, அதாவது சஹருடைய நேரத்தில் இருந்து நீங்க 1 2 3 எண்ணி பாருங்க, ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒன்று மிஸ் ஆயிட்டே வந்திருக்கும், ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒன்று மிஸ் ஆயிட்டே வந்திருக்கும். ஒரு நாளைக்கு லோர தொழுதை பாரு ஜமாத்தோட, அடுத்த நாள் இல்ல, சுபஹ் தொழுதை பாரு அடுத்த நாள் இல்ல. முதல் நாள் அன்று ஜமாத்தை நீங்க சுபஹுக்கு பள்ளிக்கு போனீங்கன்னா வெளியில எல்லாம் ஆட்கள் நிற்பாங்க. 2 3 4ல போனீங்கன்னா வளமையான அதே சப்புகள். அவர் மதம் மாறிட்டாங்களா? இல்லையே. நோன்பு உயர்த்தப்பட்டுட்டா? இல்ல சகோதரர்களே. அதே நோன்பு, அதே முஸ்லிம், அதே ஈமானோடு இருக்கிறவர்கள் வீரியம் குறைந்து விட்டது. இதற்கு அடிப்படை முஹாசபா என்கின்ற ஒன்று இருக்கும் என்று சொன்னார்.
முஹாசபா என்கின்ற ஒன்று. நான் என்னுடைய நோன்பை கம்பேர் பண்ணுங்க, எப்படி நோன்பு இருக்கிறது, சென்ற நோன்பு எப்படி இருக்கிறது. அதாவது இமாம் அஹ்மது பின் ஹம்பல்ட்ட போயிட்டு கேட்டாங்க, ரமலானுடைய காலத்தில் நீங்க எப்படி அமல் செய்வீங்கன்னு சொல்லி. இமாம் அஹ்மது பின் ஹம்பல் அவர்கள் சொன்னார்கள், எந்த அமலை எனக்கு இலகுவாக செய்ய முடியுமோ அதை நான் அதிகமாக செய்வேன் என்று சொன்னாங்க. எந்த அமலை எனக்கு இலகுவாக செய்ய முடியுமோ அதனை நான் அதிகமாக செய்வேன் என்றான். யா அல்லாஹ் இறைவா, எனக்கு இந்த முன்பின் சுன்னத்துகளை தொழுவதானிக்கு எனக்கு தராவி தொழுவதா இலகுவா இருக்கா, நாங்க டெய்லி தொழுது கொள்ற குர்ஆனை ஒரு நாளைக்கு ஒரு பக்கம் ஓதுறதா இலகுவா இருக்கா, டெய்லி ஓதிக்கொள்ற சகோதரர்களே, இதுவரைக்கும் அல் குர்ஆனை திறந்து பார்க்காதவர்கள் கூட இருப்பார்கள். அல் குர்ஆனை திறந்து பார்க்காதவர்கள் கூட இருப்பார்கள். அல்லாஹ் போதுமானவன். சகோதரர்களே, நாங்கள் அந்த ரமலானை நல்லறங்களின் மூலமாக அலங்கரிக்க வேண்டும் என்று சொன்னால், இந்த ரமலானில் நாங்கள் அதிக நன்மைகளை சேகரிக்க வேண்டும் என்று சொன்னால், முதல் அம்சம் நாங்கள் அதற்கு ரமலானுக்கு தயாராக இருக்க வேண்டும். இரண்டாவது, 2 ரமலானுக்கு இடையில் முஹாசபா செய்து கொள்ளுங்கள். சுய பரிசோதனை, என்னையும் உங்களையும் சேர்த்தான ஒரு அட்வைஸ் என்னன்னு சொன்னால், போன ரமலான், இந்த ரமலான், நேற்றைய நாள், இன்றைய நாள் என்று முஹாசபா செய்து கொண்டோம் என்று சொன்னால் அல்லாஹ் போதுமானவன். நாங்கள் நன்மைகளை அதிகரித்துக் கொள்ள முடியும், நன்மைகளை அதிகரித்துக் கொள்ள முடியும். இது இரண்டாவது அம்சம். மூன்றாவது அம்சம் என்னவென்று சொன்னால், நாங்கள் அமல் செய்கின்ற பொழுதுகளில், நாம் அமல் செய்கின்ற பொழுதுகளில் சாய்ஸ் பண்ணி அதிக நன்மைகளை தரக்கூடியவைகளை நாங்கள் அதிகமாக கவனம் செலுத்த வேண்டும் சகோதரர்களே. உதாரணமாக அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள், அதிகமாக நீங்கள் அல் குர்ஆனை பாராயணம் செய்து கொள்ளுங்கள். உதாரணமா அல் குர்ஆனை அதிகமாக பாராயணம் செய்து கொள்ளுங்கள். அதுக்கு முன்னுக்கு ஒரு செய்தியை சொல்லிவிட்டாங்க, நோன்பாளியினுடைய தூக்கமும் இபாதத். உதாரணமா நான் நோன்பு பிடிச்சிக்கன்னா, நான் தூக்கத்துல இருந்தாலும் எனக்கு நன்மை வந்துகிட்டு, தூக்கத்துல இருந்தாலும் நன்மைன்னு ஒண்ணு சொல்லி விட்டாங்க. அல்லாஹ் ஒரு சஹீஹான ஒரு செய்திகளும் அந்த செய்திகள் இல்ல. தூங்கலாமா இல்ல, தூங்குறது வேற பிரச்சனை. இன்னைக்கு என்ன பண்றாங்கன்னா, இந்த சகர் உணவு சாப்பிடுகின்ற பொழுதே தூக்கத்துக்கு ரெடி ஆயிடுறாங்க. சகர் உணவு அமல்களை நாங்கள் அலங்கரிக்கிறோம் என்று சொன்னா சகர் உணவு அழகாக இருக்க வேண்டும். இந்த சகர் சாப்பாடை எப்படி சாப்பிடுறாங்கண்டா, உறப்பு கொண்டு, இனிப்பு கொண்டு, இன்னொண்டா டீயையும் குடிச்சுன்னு சுபஹ் தொழுதா லுஹர் வரைக்கும் தூங்குறேன், சுபஹ் தொழுதா லுஹர் வரைக்கும் தூங்குற, லுஹரை தொழுதுட்டு கொஞ்சம் அசர்வம் நாங்கள் அசரு அங்கே முடிஞ்சிடுற சகோதரர்களே. இதே நிலைப்பாடாக ரமலான் கழிந்து கொண்டிருக்கிறது. அமல் செய்ய வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் உணவுகள் கூட அளவாக இருக்க வேண்டும். அப்பதான் நாங்க அமல் செய்யலாம். எங்களுக்கு பசி இருக்கின்ற பொழுதுகள் தான், பசி இருக்கின்ற பொழுதுகள் தான் நாங்க யோசிப்போம், அல்லாஹ்வுக்காக வேண்டி நான் இந்த பசியோடு இருக்க, தாகத்தியாம இருக்க, சும்மா இருந்து வேலை இல்ல, ஏதாவது அமலை செய்வோம்னு அப்பதான் உணர்வோம். வயிறு ஃபுல்லா இருக்குமெண்டா எங்கட மனசு என்ன சொல்லும், என்னத்தை சரி கொஞ்ச நேரம் தூங்குவோம், என்னது கொஞ்ச நேரம் தூங்குவோம், அல்லது கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுப்போம் என்ற நிலைப்பாடு தான் வரும் சகோதரர்கள். எங்கட வயிற்றுல பசி எடுக்கின்ற பொழுதுகளில் தான், எங்கட வயிறுகள் பசிக்கின்ற நோன்பாளி பசிக்கின்ற பொழுதுகள் தான் யோசிப்போம், நான் என்னுடைய ரமலானை பிரயோசனம் உள்ள ரமலானாக கழிக்க வேண்டும், ரமலானை பிரயோசனம் உள்ளதாக கழிக்க வேண்டும், ரமலானை நான் சரியாக கழிக்க வேண்டும் என்று சொன்னா நான் உணவு கூட அளவாக இருக்க வேண்டும். இல்லைன்னா என்ன முடிவெடுக்கிறோம், தூங்குறது கூட இபாதத். அல்லாஹ் மிஸ்மிகாமதுவாயான தூங்கினமா எழும்புறது லுஹருக்கு என்ற நிலைப்பாடு வந்துவிடும். அன்புள்ள சகோதரர்களே, இந்த முதல் பகுதி புரிந்து கொள்ள வேண்டிய அம்சங்கள் 3. 1, நாங்கள் ரமலானுக்கு தயாராக இருக்கிறோம். மனதுல கைய வச்சு கேட்டோம்னா எங்களோட உள்ளம் சொல்லும், இன்னும் நான் ரமலானுக்கு தயார் நிலையில் இல்லை, இன்னும் தயாராக இல்லை, நாங்க இன்னும் இப்பதான் பெருநாளைக்கு ரெடியா இருக்கிற நாம் இன்னும் தயார் நிலையில் இல்லை சகோதரர்களே. கடந்து சென்ற ரமலானுகளை நீங்கள் எடுத்து பாருங்க. அதாவது பின்னால் உள்ள 10களை சரியாக கழித்திருக்கிறோமா என்றா, நாங்கள் அப்ப கழித்திருக்கிறோம் என்று சொல்லி யோசிச்சாதான் அடுத்த 10க்கு நாங்கள் தயாராகலாம். இது 1. இரண்டாவது அம்சம், நாங்கள் சரியாக அமல் செய்ய வேண்டும் என்று சொன்னால் முஹாசபா மிகவும் முக்கியம். கம்பேர் பண்ணி பாருங்க, ஒரு 10 நோன்பு போயிட்டு இந்த 10 நோன்புகளும் எப்படி போனீங்க, என்ன மாதிரி கழிஞ்சிச்சு, என்னென்ன நன்மைகளை செய்தேன்னு சொல்லி நான் சொன்ன ஏற்கனவே ஒரு உதாரணம், ஒரு சகோதரர் கஞ்சிலே நோன்பு பிடிச்சி கஞ்சிலே திறக்கிறார். இது போல நிறைய சகோதரர்கள் எம் சமுதாயத்திலே இருக்கிறார்கள். வெட்கம் வெளியிலே சொல்ல முடியாமல் இருக்கிறது, வெட்கம் வெளியிலே சொல்ல முடியாமல் இருக்கிறது, கேட்டுக்கொள்ள முடியாமல் இருக்கிறது சகோதரர்களே. நாம் ரமலானுக்கு தயாராக இருந்தோம் என்று சொன்னால் எங்கட பக்கத்து வீட்டிலே இருப்பாங்க, எங்கட முன்னத்து வீட்டிலே இருப்பாங்க, எங்களது சகோதரங்களே இருப்பார்கள், அவர்கள் கூட இந்த நிலையில் இருக்கலாம். சரியாக நாம் தயாராகி முஹாசபாவோடு இருந்தோம் என்று சொன்னால்
இவைகளை யோசித்திருப்போம். இது இரண்டாவது அம்சம். மூன்றாவது அம்சம், நாங்கள் இந்த ரமலானில் அமல் செய்கின்ற பொழுதுகளில் எது அதிகமான நன்மைகளை எங்களுக்கு இலகுவாக ஈட்டிக் கொள்ள முடியுமோ அதை நாங்கள் அதிகமாக செய்து இந்த ரமலானை நாம் சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். நல்லறங்கள் செய்கின்ற பொழுதுகளில் நான் என்னென்ன நல்லறங்கள் செய்ய, இந்த அமல்களை செய்யுங்க, இப்படி செய்யுங்க என்று சொல்லி இருக்கலாம். நான் சொல்றது ஒன்றும் புதிதாக இருந்திருக்காது. நான் சொன்னெல்லாம் இப்ப நம்ம என்ன தெரியுமா யோசிப்போம், இதெல்லாம் வளமையான பாணி தான், இதே ஒரு ஜும்மாவில சொல்லணுமா என்று யோசிச்சிருப்போம். உதாரணத்துக்கு தஹஜ்ஜத் தொழுது நீங்க துஆ கேளுங்க, குர்ஆனை ஓதுங்க, தொழுவுங்க என்று நான் சொல்லி இருக்கலாம். சொல்லி இருந்தா நான் சொன்னேனே, நாங்கள் வளமையான நோன்பாளிகள் ஒரு வார்த்தையில நாங்க முடிச்சிருவோம். இதையெல்லாம் இவர் சொல்லணுமா, எங்களுக்கு தெரியாதா என்று முடித்திருப்போம். சகோதரர்களே, நாங்கள் மனதளவில் உணர வேண்டும். நானும் நீங்களும் செய்யக்கூடியது, வந்திருக்க கூடியது, இருக்கின்றதை நாங்கள் ரமலானுடைய காலம் என்று உணர வேண்டும். சகோதரர்களே, இன்னும் இந்த ரமலானை உணராமல், ரமலானுக்கு தயாராக ஒரு பிரச்சனை, இந்த ரமலானை உணராமல் வளமையாக சாப்பிடக்கூடியவர்களும் வளமையாக உண்டு கழிக்க கூடியவர்களும் இன்னும் இருக்கிறார்கள். அல்லாஹ் அவர்களுக்கும் சிறந்த ஒரு ஹிதாயத்தை, சிறந்த ஒரு சிந்தனையை கொடுத்து நாளை மறுமையில் உயர்வான ஒரு இடத்தில் வைப்பதற்கு அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் அருள் புரிவானாக. அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ ஸய்யிஆத்தி அஅமாலினா. அன்புள்ள சகோதரர்களே, இந்த அமல்கள் அதிகமாக செய்வது சம்பந்தமாக இன்னொரு விடயத்தை சொல்ல வேண்டும். 2-3 ரமலானுக்கு முந்திய 2-3 தினங்கள் ஒரு பெண்கள் மார்க்க உரைக்கு சென்றிருந்தோம். அங்கு சென்ற நேரம் ஒரு சகோதரி இப்படி ஒரு கேள்வியை கேட்கிறாங்க. எப்படி கேள்வி என்று சொன்னால், இந்த ரமலானுடைய காலத்தில் எங்களுடைய கணவர்மார்கள் நிறைய வேலை சொல்றாங்க, அமல்கள் செய்ய முடியாமல் போய்த்து, இந்த விடயத்தில் நாம் கணவர்களுக்கு மாறு செய்ய முடியுமா? எப்படி கேள்வி என்று பாருங்க. இந்த விடயத்துல நாங்கள் கணவர்களுடைய பேச்சை கேட்காம இருக்க முடியுமா என்று ஒரு கேள்வி கேட்கிறாங்க. அல்லாஹ் போதுமானவன். என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னால், இந்த ரமலானுடைய காலத்தில் அதிகமான அமல் செய்ய வேண்டிய நானும் நீங்களும் சகோதரிகளும், இந்த சகோதரிகளை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் இந்த பல நேரங்களை கிச்சன்லயே கழிச்சிடுறாங்க. பல நேரங்கள்ல கிச்சன்லயே கழிச்சிடுறாங்க. அதற்கு ஒரு முன்னுதாரணம் நாங்கள். அதற்கு உதாரணமாக காரணமாக இருக்கக்கூடியவர்கள் நாங்கள் சகோதரர்கள். ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னு சொன்னா, பகல் 3 மணியில இருந்து இஃப்தாருக்கு தயாராகக்கூடியவர்கள் 6 மணி வரைக்கும் கிச்சன்ல இருக்காங்க. முக்கியமான நேரங்கள், நோன்பு திறக்கக்கூடிய நேரங்கள், இபாதத் செய்யக்கூடிய நேரங்கள் முடிஞ்சு. இது ஒன்று. 2வது, காலையில எழும்புற நேரம் 3:45 எழும்புவாங்க. 3:45 எழும்புவாங்க. சாப்பிட்டு எல்லாம் செஞ்சு கழுவி முடிக்கிற நேரம் பாங்கு சொல்லும். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அடிவானத்துக்கு இறங்கி என்னை கேளுங்கள் என்று சொல்லுகிறான். என்னை கேளுங்கள் என்று சொல்லுகிறான். ஆயிஷா அம்மையார் அவர்கள் நபிகளாரை பற்றி சொல்லுகின்ற நேரம், நான் தொழுது கொண்டிருப்பேன், சில நேரம் சகர் தப்பித்து விடுமோ போய்விடுமோ என்று பயப்படக்கூடிய அளவுக்கு எங்களுடைய வணக்கம் இருக்கும் என்று சொன்னார்கள். கணவன்மார்களில் யார் சிறந்தவர் என்று சொல்லுகின்ற பொழுது, மனைவி தூங்குகின்ற நேரம், அதாவது மனைவியை எழச் செய்து தூங்க வைக்கின்ற கணவர் தான் ஆக சிறந்தவர் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள். அன்புள்ள சகோதரர்களே, இந்த நிலையை நாம் கொஞ்சம் யோசிப்போம் என்று சொன்னால், அமல்கள் செய்கின்ற விடயத்தில் இந்த நிலையை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இந்த நேரத்தை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நீங்கள் கேளுங்கள் நான் தருகிறேன் என்று சொல்லுகிறான். 10 நோன்புகள் கழிந்திருக்கிறது. எத்தனை பிரார்த்தனைகள் நடந்திருக்கிறது, எத்தனை பிரார்த்தனைகள் நடந்திருக்கிறது, எத்தனை மனைவி மக்களை தொழ நாங்கள் அனுமதித்திருக்கிறோம், நாங்கள் எத்தனை ரக்காத்துக்கள் தொழுகிறோம். அல்லாஹ் போதுமானவன். சில நேரங்களில் கண்ணீர் வடிக்க வேண்டிய விடயங்கள் சகோதரர்கள், அந்த நேரம் ஃபுல் பிஸியாயிடுறோம். நாம் அந்த நேரம் ஃபுல் பிஸியாயிடுறோம். இவர் சமைங்கன்னோட போன்ல சரி ரீல்ஸ்ல பார்த்துக்கிட்டு இவர காலம் கழியுது, அவங்களோட காலம் கிச்சன்லயே கழியுது, அவங்களோட காலம் கிச்சன்லயே கழியுது. இப்படியான நிலைகள் இருக்கும் என்று சொன்னால் ரமலான் வீணாக சென்றது அந்த நிலையிலே போய்கொண்டிருக்கும் சகோதரர்களே. ஒவ்வொரு நாளும் ஆரம்ப நேரத்தில் இருக்கக்கூடிய வீரியம் பெருநாள் அன்று தினம் நினைக்கிறோமே, இந்த ரமலான் மிஸ் ஆயிட்டு அடுத்த ரமலான்ல நான் சரியா இருப்பேன் யோசிக்கிறோமே, அதே போன்று ஒவ்வொரு ரமலானும் கழியும் சகோதரர்களே. நாம் இந்த ரமலானை சரியாக நெறிப்படுத்தி கொள்ள வேண்டும் சகோதரர்களே. மனைவிமார்களாக இருந்தாலும் சரி, குர்ஆன் ஓதுனீங்களான்னு கேளுங்க.
குர்ஆனை தெரியாட்டி சொல்லி கொடுங்க. தொலைபேசியில் நீங்க லைவ் ஆன்லைன் அதாவது கோல்ல வாங்க, இந்த வசனம் தெரியாது என்று கேட்டவர்கள் என் சமுதாயத்திலே இருக்கிறார்கள். நீங்க வாட்ஸ்அப் கோல்ல வாங்க, இந்த வசனம் எனக்கு ஓத முடியாமல் இருக்கிறது என்று கேட்டவர்கள் என் சமுதாயத்திலே இருக்கிறார்கள். நானும் கவனிக்க வேண்டும், நீங்களும் இருக்க வேண்டும் சகோதரர்களே. அல் குர்ஆன் ஓதுவதற்கு நேரம் கொடுங்க. ஓதுனையான்னு கேளுங்க. தஹஜ்ஜுடைய நேரம் எழும்பினா முதலாவது குர்ஆனை கொஞ்ச நேரம் ஓதுங்க, நெறிப்படுத்துங்க சகோதரர்களே. இந்த நெறிப்படுத்தல் இல்லை என்று சொன்னான், இந்த நெறிப்படுத்தல் இல்லை என்று சொன்னால் நாளை மறுமை நாளையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்றானே, சிலர்கள் நரகத்திலே இருந்து கொண்டு புலம்புவார்கள் என்று, மனைவி மக்கள் கணவன்மார்களை பிடித்து கொடுப்பார்கள் என்று சொல்றானே, அந்த நிலை எனக்கும் உங்களுக்கும் வந்துவிடக் கூடாது. ஆக அன்புள்ள சகோதரர்களே, இந்த ரமலானுடைய காலம் நாம் எங்க ரமலானை அமல்களால் அலங்கரிப்போம் என்று யோசிப்போம் என்று சொன்னால் நிறைய அமல்களை நாம் செய்ய முடியும், நிறைய அமல்களை செய்ய முடியும் சகோதரர்களே. தஸ்மீகாத்துகளை அதிகமாக செய்து கொள்ளுங்கள், தஸ்மீகாத்துகளை அதிகமாக செய்யுங்க. ஒரு வேலை தளத்தில் இருக்கீங்களா, ஒரு குர்ஆனை கொண்டு போய்க்கிற, எங்களுக்கு நேரம் கிடைக்கிற நேரம் குறைஞ்சது ஒரு 5 வசனத்தை ஓதிக்கொள்ற நேரம் கிடைக்கிற நேரம் ஒரு 5 சுபஹானல்லாஹ் தஸ்மீகாத்துகளை செய்து கொள்ற, எங்களுக்கு தஹஜ்ஜுடைய நேரம் எழும்பி முதலாவது போன நோன்றத்தை விட்டுட்டு நான் அடுத்த சகோதரர்கள் நம்ம நீங்கள் 2 பேரும் சேர்ந்து ஒரு 2 ரக்காத்தை தொழுது கொண்டு, இறைவா இந்த நேரத்தில் நீ அடிவானத்திலே இருக்கிறாய், இன்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறது, இன்னென்ன மாதிரி தேவைகள் இருக்கிறது என்று அல்லாஹ்விடத்திலே கேட்டோம் என்று சொன்னால் அல்லாஹ் போதுமானவன், ஆக சிறந்த நல்ல முடிவுகளை எங்களுக்கு தருவான். இல்லை என்று சொன்னால், சரியாக நாங்கள் ரமலானுக்கு ரெடியாகி எங்களுக்கு முஹாசபா இல்லை என்று சொன்னால், இந்த கழிந்து சென்ற எல்லா ரமலானுகளும் எப்படி கழிந்ததோ, எப்படி வீண் என்று நாங்கள் மனதளவில் நினைக்கிறோமோ அதே போன்று இந்த ரமலான் கழிவு என்பதில் சையமில்லை. எனவே அன்புள்ள சகோதரர்களே, ரமலானை நாங்கள் சரியாக நெறிப்படுத்தி, ரமலானை நாங்கள் சரியாக திட்டமிட்டு போர் சென்ற நாட்கள் சென்றால் அப்படிதான் சொல்லலாம், என்ன வேற சொல்லலாம், அப்படிதான் சொல்லலாம். 10 நோம்பு திருப்பி எடுக்கலுமா, குர்ஆன் அந்த நோம்புகளை நன்மைகளை எடுக்கலுமா, முதல் 10 சரி, இருக்கின்ற 2வது சரி, இருக்கின்ற எஞ்சிய நோன்புகளிலாவது சரி சகோதரர்கள், எங்களால் முடிந்த அதிகமான நன்மைகளை செய்து நாங்கள் நல்லறங்களை செய்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன கூலிகளை இந்த நோன்புக்கு தரவிருக்கிறானோ, என்னென்ன கூலிகளை தருவேன் என்று வாக்களித்து இருக்கிறானோ அவை அனைத்தையும் எனக்கும் உங்களுக்கும் தந்து நாளை மறுமை நாளையில் ரையான் என்ற ஒரு உயர்வான சொர்க்கத்தை எனக்கும் உங்களுக்கும் தந்தல்வானாக. ஹதா மா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும் والجميع المسلمين أجمعين والسلام عليكم ورحمة الله.